ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக 5 முறை முஸ்லிம்கள் பள்ளிவாசலை நோக்கி செல்லுகிறார்கள். பள்ளிக்கு செல்லுகிற போதும் மீண்டும் வருகிற போதும் கிட்டத்தட்ட 10 சுன்னத்துகளை நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தொழுகையின் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நபி அவர்கள் முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். பள்ளிக்கு செல்ல நாடுகிற போது நபி அவர்கள் எப்பொழுதும் நடந்து செல்வதையே விரும்புவார்கள். அதற்கான காரணத்தை சொன்னபோது, பள்ளியை நோக்கி ஒரு முஸ்லிம் எத்தி வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவனுக்கு ஒரு நன்மை வழங்கப்படுகிறது, அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. நபி அவர்கள் நடந்து செல்லுகிற நேரத்தில் எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையாக தன்னுடைய அடியை எடுத்து வைப்பார்கள். நபி அவர்கள் நடந்து செல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ ஸம்இ நூரா வஃபீ பஸரி நூரா என்கிற நீளமான துஆவை ஓதிக்கொண்டே செல்வார்கள். பள்ளிக்குள் நுழைந்து விடுகிற போது தன்னுடைய வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, இறைவா உன் அருளின் வாசலை, இரக்கத்தின் வாசலை திறந்து விடுவாயாக என்கின்ற பிரார்த்தனையோடு நுழைவார்கள். உள்ளே நுழைந்து விட்டால் தொழுவதற்கும் அமர்வதற்கும் நபி அவர்கள் முதல் வரிசையை தேர்வு செய்வார்கள். அதற்கான காரணத்தை சொன்னபோது, முதல் வரிசையினுடைய நன்மைகளை ஒரு முஸ்லிம் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் குழுக்கள் முறையிலாவது முதல் சஃபை அடைந்து கொள்ள வேண்டும் என்று போட்டி போடுவார்கள். நபி அவர்கள் தொழுகையை முடித்து விட்டதற்கு பிறகு அந்த இடத்தில் நீண்ட நேரமாக திக்ரிலும் துஆவிலும் ஈடுபடுவார்கள். திக்ரு செய்வதற்காக நபி அவர்கள் தஸ்பீஹ் மணிகளை பயன்படுத்தியது கிடையாது. நபி அவர்கள் திக்ரு செய்வதற்காக தன்னுடைய விரல்களையே பயன்படுத்தி இருக்கிறார்கள். தொழுகையையும் திக்ரையும் துஆவையும் முடித்ததற்கு பிறகு பள்ளியிலிருந்து வெளியேறுகிற போது நபி அவர்கள் இடது காலை வெளியே வைத்து வெளியேறுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக, இறைவா உன் அருட்செல்வத்தை கேட்கிறேன் என்கிற பிரார்த்தனையோடு வெளியேறுவார்கள்.